அப்புறம் பார்ட் 2 செகண்ட் அதாவது ஆனுவல் டே. அதாவது மொத்தத்தில் டான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வந்து காத்துட்ருக்காங்க கைஸ். அது சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த வயசுலேயும் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா டான்ஸ்னால் சில பேர் உயிராக இருக்கிற காலகட்டங்கள்லாம் இருந்தது, இப்போயும் இருந்துகிட்ருக்கு. அதுக்காக கிராமப்புறங்களிலேருந்து எவ்வளோ பேர் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க. அதாவது பேரண்ட்ஸும் வந்து கைட் பண்ண மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களும் கைட் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களும் கைட் பண்ண மாட்டாங்க. ஆசிரியர்கள் கைட் பண்ணாலும் அதை வந்து தடுக்கிறது நம்ம பேரண்ட்ஸ் தான். நம்ம பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து கைட் பண்ணணும், நல்ல நெறிமுறைகளை வந்து கற்றுக் கொடுக்கணும். டான்ஸ் வந்து அவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் இல்லை. அவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து பண்ணுறாங்கன்னா அவங்களோட தனித்திறமையே எப்படியாச்சும் வெளிக்கொண்டு வரணும். அதுக்காக தான் கைஸ் அவங்க இப்போ ஒரு 10 பேர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 10 பேர்த்தில் ஒருத்தன் பர்ஃபெக்டாக டான்ஸ் ஆடுவான். அவனோட எக்ஸ்பீரியன்ஸ், அவனுடைய சின்சியாரிட்டி, அவனுடைய ஆக்டிவிட்டீஸ், அவனுடைய வாய்ஸ், அதாவது வாய்ஸ் வந்து அசைப்பாங்க பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறேன். இது எல்லாமே ஒவ்வொன்றும் அந்த 10 பேர்த்தில் ஒருத்தன் வந்து அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ சூப்பராக எல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். இப்போ நீங்களே பொதுவாக கைஸ், பொதுமக்களுக்கு நான் ஒரு கருத்து நான் வைக்கிறேன் டோட்டலாக. இப்போ டான்ஸ் மேலே இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு அந்த ஸ்டேஜ் கிடைக்காம எவ்வளோ பேர் வந்து காத்துட்ருக்காங்க, இன்ன வரைக்குமே காத்துட்ருக்காங்க. அந்த ஸ்டேஜ் நம்ம நினைக்கிறப்ப கிடைக்காது, கிடைக்கிறப்ப மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதில் ஒன் ஆஃப் த பார்ட் நானும் தான் சொல்கிறேன். இதை ஏன் நான் அந்த வீடியோ வந்து சில பேர் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதே பெரிய தப்புன்ற மாதிரி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஓகே சொல்லுங்கள், பண்ணுன்னா ஓகே பண்ணுறேன். நான் அதாவது இன்றைக்கி வந்து பொதுமக்களிடையே வந்து நான் சில கருத்துக்கள் வந்து கேட்டிருந்தேன். அதாவது ஸ்கூலுடைய தரத்தை உயர்த்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய நெட்வொர்க் ஃபீல்டர் நல்ல நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்துவதற்காக, வழிமுறைகளும் கற்றுக் கொடுத்துவதற்காக நம்ம வந்து நிறைய நெட்வொர்க்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தவறான கருத்துக்களை நம்ம பதிவிட வேண்டாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து 4 பேர்த்துக்கு தெரியணும், அவங்க டான்ஸில் எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அப்படின்ட்டு 4 பேர் தெரிஞ்சால் தான் கைஸ் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். இந்த மாதிரி ஊரில், இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இந்த மாதிரி நடத்தியிருக்காங்க, பரவாயில்ல, வி ஆர் வெரி குட், அவ்வளோ எல்லாருமே வந்து கை கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்துன்னா நிறைய நல்ல சொற்கள் வரும், குழந்தைகளை நல்லா வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த கிராமப்புறங்களை மட்டும் எனக்குமே வந்து நம்ம எவ்வளோ சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. அது அவங்களுடைய இது, அவங்களும் கைட் பண்ண மாட்டாங்க, டீச்சர்ஸையும் கைட் பண்ண விட மாட்டாங்க. அந்தளவுக்கு டீச்சர்ஸு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சொல்லப்போனால் பயந்து தான் இருக்காங்கன்னு சொல்ல வரணும். ஒரு கிராமப்புறங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்களையும் கேட்குற அளவுக்கு ஆகிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கைஸ். அதாவது பிள்ளைங்களை இன்றைக்கி எவ்வளவோ ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து டாப் ரேங்க்கில், அதாவது டான்ஸ் அண்ட் சிங்கிங் இந்த மாதிரி இதில் வந்து நிறைய பேர் வந்து ஹை லெவலில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்கள் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள்